மாயாவதியின் கொலையில் தனக்கு எந்தவித சம்பந்தம் இல்லை எனவும் இது தன் மீது வேண்டுமென்று சாட்டப்பட்ட குற்றம் எனவும் மந்திரி மகேந்திரன் கடுமையாக மறுத்துள்ளார். மாயாவதிய நான் கொலை பண்ணல. என்ன பிடிக்காத சிங்காரம் செய்யற பொய் பிரச்சாரம் இது. நான் பிரச்சாரம் செய்யறேன்னா ஊசி போன உளுத்தவடன்னா மகேந்திரன் மாயாவதிய கொன்னத டிரைவர் கண்ணார பார்த்தான். மாயாவதிக்கும் டிரைவருக்கும் அக்கிரம சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி மகேந்திர அவளை மர்டர் பண்ணிட்டான். அவன் பேச நம்பாதீங்க. மாயாவதிக்கு எனக்கு எந்த அக்கிரம சம்பந்தமும் இல்லை. அவ என்னோட சகோதரி. மாயாவதி சகோதரியா? செகண்ட் செட்டப் சகோதரா? களி முத்திடுச்சு. அதான் இந்த மாதிரிலாம் நடக்குது. சார், நம்ம மினிஸ்டர் மகேந்திரா மேல கொலை வழக்கு பதிவாயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம ஜனங்க முதலமைச்சரா ஏத்துப்பாங்களா? அவர் குற்றவாளின்னு இன்னும் கோர்ட்ல ப்ரூவ் ஆகலையே. கோர்ட்ல அவர் நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிட்டா அப்ப நிச்சயம் ஏத்துக்குவாங்க. நோ, ஒரு குற்றவாளி நம்ம ஸ்டேட்டுக்கு முதலமைச்சரா வரக்கூடாது. பாவம், மகேந்திர சார் இப்பதான் அவரோட மனைவியையும் மகனையும் சந்திச்சு பேசி இருக்கார். மகனுக்கு மேரேஜ் செய்யணும்னு கூட இருந்தார். ஆனா இந்த மர்டரால அவர் பிளான் அத்தனையும் நாசமாயிடுச்சு. சிஎம்மிற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் ஸ்டேட்டிற்கு அடுத்த சிஎம்மாக மகேந்திரன் அவர்களை தேர்ந்தெடுக்க போகும் சமயத்தில் இப்படி ஒரு கொலை வழக்கில் அவர் சிக்கியது இந்த நாட்டிற்கே துரதிர்ஷ்டம். இன்னும் 4 தினங்களுக்குள் பார்ட்டி முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளது. மகேந்திரன் அவர்கள் கோர்ட்டில் தான் நிரபராதி என நிரூபிக்காவிட்டால் சிங்காரம் அவர்களுக்கே சிஎம் ஆவதற்கு இன்னும் அதிகமான வாய்ப்புள்ளது. அவனை அந்த சிங்காரத்தை சிஎமாக விடக்கூடாது. ஆறுமுகம், நான் சிஎம் ஆகாமலே போயிடுவனா? சொல்லுடா, சொல்லு. ஆவீங்க சார். முதல்ல நீங்க கேஸ்ல இருந்து தப்பிச்சு வரணும். தப்பிச்சு வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. பயப்படாதீங்க சார், அதுக்கான பாம் உங்ககிட்டயே இருக்கு. என்கிட்ட இருக்கா? ஆமா, அந்த பாம உபயோகிச்சா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம். என்ன பாம் அது? ராகேஷ்.